பீகார்ல இந்த மாதிரி டிரைவருங்கிட்ட வந்து டீ கடையிலே வந்து பேச்சு கொடுத்து ஒரு 30,000 படிகாசு திருட்டு போயிட்டாங்க. இவரு போய் எட்டி பார்த்தாரு. அந்த டைம்ல எட்டி பார்க்கும்போது என்ன பாய் பாய் ருகோ ருகோ டீ யாரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே வந்து நான் மைண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க உட்காருங்க, டீ போட லேட்டா இன்னும் 2 நிமிஷம் தந்துருன்னு பிடிச்சா வந்து உட்கார வச்சாங்க. அப்புறம் இந்த ரீசெண்டா ஒரு டிரைவர் வந்து யூஎஸ்ல வந்து யூட்டன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆச்சுல சிங் அர்பந்தர் சிங். அந்த இஷ்யூல வீடியோல ரீல்ஸ்ல பாத்துட்டு கொள்ள பேசிட்டு இருந்தோம். அப்போ டிரைவர் மாதிரி ஒருத்த வந்து உட்கார்ந்தான் தூங்கி எழுந்துச்சு. அவனும் அவங்க டீ கடைக்காரன் தான். அவன் தான் டீ கடைக்காரன்னு திருந்தாங்க. ஒருத்த வந்து அங்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஃபோன் பேசிட்டே இருக்கான் யாருக்கிட்டயோ. இது வந்து எனக்கு ஒரு இதுவாகவே இருந்ததுனால நான் எழுந்து போறேங்க. அங்கே வந்து சரி ஓகே நம்ம வண்டியை போய் பார்த்துட்டு வருவோம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு எழுந்து போய் வண்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே இந்த ஃபோன் பேசிட்டு இருந்தோம் என்ன பண்ணுறான், என்னை தள்ளுறான். தள்ளி விட்டு எங்கே போகிற உட்காரு, சாய் பீலியனா சலோ அப்படின்றான். வண்டி இப்படி நிற்கிது, இந்த பக்கம் வண்டிக்கு போகுது ரோட்டில், அந்த பக்கம் அப்படி ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போகிறான். அதை நான் பார்த்துட்டேன். ஆனால் வண்டியிலேருந்து இறங்குனது பார்க்கல, வண்டி சிலிருந்து போனது பார்த்துட்டேன். ஒரு மாதிரி பதட்டமாக போனது பார்த்துட்டேன். எனக்கு அப்படியே சந்தேகமாயிடுச்சு, ஒரு திருடனா இருப்போம், வண்டி பொருள் இருப்போம், இடுப்பில் ஒரு கை வச்சுட்டு போகிறான், சம்மந்தமே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். கிட்ட போய் பார்க்குறேன். அப்போ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து குத்துறதுக்கு வரான் என்ன. அவன் பைத்தியம் இல்லைங்க, நாங்கள் தான் பைத்தியம் ஆகிட்டோம் பாருங்க கடைசியில். ஏன்னா இவ்வளோத்தையும் சொல்கிறான், நாங்கள் பைத்தியம் மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்திருக்கோம் அவங்ககிட்ட. இதுதான் நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாகுது. ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ எதோட வீடியோனா ஒரு முக்கியமான வீடியோங்க, ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட வச்சுக்கலாம். எங்களுக்கு நடந்த மாதிரி வேறு எந்த ஒரு டிரைவருக்கும் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணி போடுறோம். சரி போடலாமா வேணாமான்னு யோசனையாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம நிறைய பேர் லைன் ஓட்டுறீங்க, ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும் இந்த வீடியோ போடுறோம். என்ன நடந்துச்சுன்னா, நம்ம வண்டியில் வந்து ஒரு திருடன் ஏறிட்டாங்க. நாங்கள் மார்க்கெட்டில் லோடு இறக்கிட்டு வாடகையை வாங்கிட்டு வந்துட்டு ஜியோ பங்கில் கொஞ்சம் பணம் கட்டிட்டு கையில் கொஞ்சம் பணம் வச்சுருக்கோம். எங்கிட்ட கொஞ்சம் கேமரா அப்புறம் கொஞ்சம் அசசரிஸ்லாம் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா பொருள் மதிப்பீடு இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் எப்பயுமே வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுருப்பேன். நேற்று டீ கடை 2 பாட்டி குடிக்கும்போது உள்ளே ஏறி திருடுறதுக்கு வந்து திருட்டான் எடுத்துகிட்டு போகும்போது தான் இதுவாகிடுச்சு சம்பவம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பேக் டு த பாயிண்ட்டுங்க. அதாவது நாங்கள் பீகாருக்கு வந்து கர்நாடகாவிலேருந்து முட்டைகோஸ் லோடு எடுத்துகிட்டு வந்து பீகார் பாட்னாவில் மார்க்கெட்டில் இறக்கணுங்க. இறக்கி வந்ததுன்னா ஒரே நாள் இறக்கி விட்டாங்க. 3 நாள் வாடகைக்காக வெயிட் பண்ண வச்சு தான் வாடகை கொடுத்தாங்க. அதுவே கொசுக்கடையில் படுத்து கிடந்து என்னடான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அன்றைக்கி கூட கொடுக்குற மாதிரி இல்லை வாடகையை. அவன் திடீர்னு காலையில் 5 மணிக்கு தான் வந்து வாடகை கொடுத்தாரு. அப்புறமா சரி நோ என்ட்ரி முடிய போகுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக வண்டி ஓடியாந்தோம். வந்து ஒரு பங்கில் ஜியோ பங்கில் பணத்தை ஓனர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பணத்தை கட்டிட்டு எங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட் படிகாசு எடுத்துக்க சொல்லிட்டு அட்வான்ஸ் கொஞ்சம் வச்சிருந்தோம். நாங்கள் ஒரு 40,000 வச்சிருந்தோம். சரி ஓகே டீ கடையில் நிப்பாட்டுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நான் தான் சொல்கிறேன் இவர்கிட்ட கூட வண்டி ஓட்டினப்பில் நான் சொல்கிறேன் ப்ரோ டீ கடையில் நிப்பாட்டுங்கன்னா சரி ஓகே நிப்பாட்டுறேங்க அப்படின்ட்டு ஒரு இந்த மாதிரி ஃபுல்லாக வெட்ட வெளியாக ஒரு வயல் வெளியாக ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டினாருங்க. அங்கே வந்து ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு டீ கடை தான் இருந்துச்சு. டீ கடை மாதிரி கூட இல்லாது ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி போட்டு பார்க்கறதுக்கு தாபா ஹோட்டல் மாதிரிலாம் இல்லவே இல்லைங்க. அது ஒரு சின்ன ஒரு டீ கடை மாதிரி தான். டீ கடை மாதிரி கூட கிடையாது. பார்த்தா ஒரு மாதிரி பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே டீ குடிச்சிட்டு 2 பேர் போக போகிறோம் அப்படின்றது முடிவு பண்ணி 2 பேர் இறங்கி போயிட்டோம். இறங்கி போனால் ஆனால் இதுக்கு முன்னாடி எங்கள் ஓனர் எங்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னார், பீகாரில் இந்த மாதிரி டிரைவருங்கிட்ட வந்து டீ கடையிலே வந்து பேச்சு கொடுத்து ஒரு 30,000 படிகாசு திருட்டு போயிட்டாங்க தம்பி, பீகார் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், வண்டி இங்கே நிப்பாட்டக்கூடாது, அதே மாதிரி நிப்பாட்டினீங்கன்னா கூட ஒரு டிரைவர் வண்டியில் இருக்கணும், யாரும் இறங்கக்கூடாது, கிரில்லை மூடிட்டு தான் போகணும் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அதை நாங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்தோம்னா இது நடந்திருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல, நடந்தது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாகல. அதை நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி எப்படி வந்தோன்றதான் இந்த வீடியோ சொல்ல போகிறோம். ஸோ ஓகேன்னு சொல்லி நிப்பாட்டியாச்சு. டீ கடைக்கு இறங்கி போயாச்சு. டீ கடைக்கு போனால் இப்போ ஒரு டீ கடைக்கு போகிறோம், நம்மள என்ன பண்ணுவாங்க, டீ கடை டீ கொடுப்பாங்க, அதுதானே பண்ணுவாங்க. ஆனால் அவர் வந்த உடனே சரி சாப்பிட்றீங்களான்னு கேட்டார். அந்த ஹோட்டலில் சாப்பாடு இருக்குது, சாப்பிட்றீங்கன்னு கேட்டார். இது யதார்த்தமான விஷயம். அதுக்கப்புறம் போய் உட்காந்த உடனே கிளாஸை கழுவி தண்ணி கொடுக்குறது, ஒரு கவனிப்பாக இருக்கிறது, டீ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுறது. அப்புறம் இவர் என்ன சொன்னார் கூட, இவர் எங்க வண்டி லாக் பண்ணிங்கன்னு கேட்டார். வண்டியில் பொட்டியில் லாக் பண்ணிங்கன்னு கேட்டார். ஏன்னா எப்பயுமே சொல்லுவார், இவர் கேமராலாம் வச்சுருக்கீங்க சேஃப்டியாக வச்சுக்கோங்க, ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுவார்.
பெட்டியில் வச்சு லாக் பண்ணிங்களா எல்லாத்தையும் காசு கேமராலாம் இல்லைங்க அப்படின்னு உடனே இவர் கொஞ்சம் மனசு கொஞ்சம் சரியா படலை போல இவர் போய் எட்டி பார்த்தாரு. அந்த டைம்ல எட்டி பார்க்கும்போது என்ன பாய் பாய் ருகோ டீ ஆறா அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே வந்து நான் மைண்ட் வாஷ் பண்ணிட்டு வாங்க உட்காருங்க டீ போட லேட்டா இன்னும் 2 நிமிஷம் தந்துருன்னு பிடிச்சா வந்து உட்கார வச்சாங்க. சரி அப்போ எனக்கு மனசு சரிப்பட்டு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிருந்தேன். பெட்டியெல்லாம் ஊட்டாம இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு மனசு சரியில்லாம இருந்துச்சு. பார்த்துட்டு வந்துட்டாருங்க. எனக்கு வந்து என்னன்னா சரி அப்போ என்னாச்சு திடீர்னு அந்த டீ கடையில் வந்து பார்த்தீங்கன்னா படுக்கிறதுக்கு வந்து ஒரு 7-8 பேர் படுக்கிற மாதிரி அந்த இது கட்டையில் செஞ்சு வச்சிருப்பானுங்க பெட்டு மாதிரி. அதில் வந்து சரி டிரைவருங்க படுத்துங்கிறதுக்காக இருக்குமோ நான் யோசித்தேன். ஆனால் ஒரு வண்டி கூட நிற்கலைங்க, எந்த வண்டியுமே அங்கே நின்று இல்லை. ஆனால் அவ்வளோ பேர் படுத்துருக்குறாங்க. எனக்கு அது ஒரு சந்தேகம், இந்த சின்ன கடைக்கு எதுக்கு இவ்வளோ பேர் வேலைக்கு ஆள் இருக்கானுங்க. எனக்கு ஒரு பெரிய இது மாதிரியே அப்படியே யோசிச்சுக்கிட்டு எனக்கு தலைவர் கூட கேட்குறேன் நான், ஏன் தலை இவ்வளோ பேர் படுத்துருக்காங்க என்னவா இருக்கும்னு யோசிச்சு பேசிட்டே இருக்குள்ள அப்புறம் அந்த ரீசெண்டாக ஒரு டிரைவர் வந்து யூஎஸ்ஏல வந்து யூட்டன் பண்ணி ஆக்சிடென்ட் ஆச்சுல அர்பந்தர் சிங், அந்த இஷ்யூ நான் வீடியோவில் ரீல்ஸில் பார்த்துட்டு பேசிட்டு இருந்தோம். அப்போ டிரைவர் மாதிரி ஒருத்த வந்து உட்காந்தான் தூங்கி ஏஞ்சி, அவனும் அவங்க டீ கடைக்காரன் தான் அவன் தான் டீ கடைக்காரன்னு திருந்தாங்க. அதில் வந்து அவன் இந்த வீடியோ பார்த்தாங்களா பேச்சு கொடுத்தா பார்த்து அவன் பேச்சு கொடுத்துக்கிட்டே இதை பற்றி சொல்கிறான் வைக்கிறான், நாங்களும் பேசிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப நேரமா. நம்ம பேச்சை வளர்க்குறானுங்க. சொல்கிறேன் நானும் இந்தியாவிலே வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்கிறேன். நானும் சொல்கிறேன் எதுக்குங்க அவ்வளோ தூரம் போய் வண்டி ஓட்டு பாவம் பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறோம். சரி ஓகே இது ஒரு நல்ல ஒரு போய்கிட்டு இருக்கு. எனக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சது. எனக்கு சரியாவே படலை, என்னடா இது ஒரு மாதிரி இருக்கு, இவர் ஏன் போய் எட்டி பார்த்தாரு, இந்த இடமே ஒரு மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு வந்து அந்த இடத்த வந்து உருட்டிக்கிட்டே இருந்துச்சு. இந்த இடம் சரிப்பட்டு இல்லை, என்னமோ ஒரு மாதிரி வித்தியாசமா உருட்டிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு இவரை சொன்னேன், அப்பதான் கேட்டேன் பெட்டிலாம் லாக் பண்ணிலன்னா அப்பதான் நான் அவர்கிட்ட கேட்டேனே. ஒரு மாதிரி மனசு விட்டுட்டே இருந்துச்சா, எனக்கும் அது சரியாவே படலை. அந்த இடமே அந்த சூழலே வந்து ஒரு மாதிரி புதுசா டிஃப்ரெண்டா இருக்கு, யதார்த்தமா இருக்க டீ கடை எப்பயும் போல இருக்கிற டீ கடை மாதிரி இல்லாம புதுசா ஒரு வண்டி கூட தெரியல, நம்ம வண்டி மட்டும் நிக்குது. ஆமா இன்னொரு விஷயம்னா சரி நம்ம டக்குன்னு டீ குடிச்சிட்டு போறோம்னு சொல்லிட்டு வண்டி ஃபேஸ் டீ கடையை தாண்டி போய் நிறுத்திருந்தோமா, பின்னாடி வந்து வெறும் பாடியோடைய டோர் மட்டும் தான் தெரிஞ்சிருந்தது. அதுவே ஒரு பெரிய மைனஸ் ஆகி போயிடுச்சு எங்களுக்கு. அவனுங்களுக்கு ப்ளஸ் ஆயிடுச்சு, எங்களுக்கு மைனஸ் ஆகி போயிடுச்சா. சரி ஓகே எனக்கு ஒரு மாதிரி படம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ புதுசா இருந்த மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாமே புதுசா இருந்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எப்பயும் இல்லாமல் நாங்கள் போகும்போது வந்து ஒரு 2 பேர் தான், அந்த மாஸ்டர் மாதிரி ஒருத்தர் இருந்தார், இன்னொருத்தர் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தான். இன்னொருத்தர் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் எல்லாருமே எழுந்திரிச்சு வராங்க. ஒருத்தர் வந்து அங்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கான் யாருக்கிட்டையோ. இது வந்து எனக்கு ஒரு இதுவாகவே இருந்ததுனால நான் எழுந்து போகிறேங்க. அங்கே வந்து சரி ஓகே நம்ம வண்டியை போய் பார்த்துட்டு வருவோம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு எழுந்து போய் வண்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே இந்த ஃபோன் பேசிட்டு இருந்தோம் என்ன பண்ணுறான், எனக்கு தள்ளி விட்டு எங்கே போகிற உட்காரு சாய் பீலியனா சலோ அப்படின்றான். நான் என்னடா இது இருடா நான் வரேன் போயிட்டு இப்போ வரண்டா வந்து டீ குடிச்சுன்னா போவோம் இருறான்னு சொல்லிட்டு போகிறேன். இவன் எதுவும் ஃபோனில் சொல்கிறான் போல அவங்ககிட்ட, அது எனக்கு சரியாக நான் அந்த பார்த்தது சரியாக கவனிக்கல. அவன் சொல்லியிருப்பான் போல இது மாதிரி அவங்க வராங்க நீ சீக்கிரமான்னு சொல்லிருப்பாங்க போல. இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், உள்ளே இருந்த இவன் வரான்னு சொன்னோடனே இவன் எகிரி குடிச்சிட்டு வண்டிலேருந்து இறங்கிட்டு இடுப்பில் கை வச்சுட்டு அவன் ஓடுறான். வண்டி இப்படி நிற்கிது, இந்த பக்கம் வண்டிக்கு போகுது ரோட்டில், அந்த பக்கம் அப்படி ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போகிறான். அதை நான் பார்த்துட்டேன். ஆனால் வண்டிலேருந்து இறங்கினது பார்க்கல, வண்டி சேர்ந்து போனது பார்த்துட்டேன். ஒரு மாதிரி பதட்டமாக போனது பார்த்துட்டேன். எனக்கு அப்படியே சந்தேகமாயிடுச்சு, ஒரு திருடனா இருப்போம், வண்டி பொருள் இருப்போம், இடுப்பில் கை வச்சுட்டு போகிறான், சம்மந்தமே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போகிறேன். கிட்ட போய் பார்க்குறேன், அவன் டக்குனு அப்புறம் பொறுமையாக அப்படியே அவங்க போய் இறங்கிட்டான், நின்றுட்டு இருக்கான். அவனால் ஓட முடியல, அந்த பக்கம் ஃபுல்லாக வயல். அதுக்கப்புறம் தலைவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு இடுப்பில் எடுத்து சொருகிறாரு கேமராவை. அப்போ ஏதோ சொருவிட்டு இருக்குது நான் பார்க்குறேன். அப்போ என்னடா இது சொருகிறான்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டு அவனை பிடிச்சிட்டேன் டக்குன்னு. ஆனால் அவன் என்னை விட நல்லா மாக்கானடா இருக்கான், ஹைட்டாக இருக்காங்க, நல்ல பல்காக இருக்கிறான். அவன் என்ன ஒரு அடி அடிச்சா கூட 4 கிலோ சுழண்டு விழுந்துருவான், அந்த மாதிரி தான் இருக்கிறான். அவன் இடுப்பில் சொருவிட்டு இருக்கலாம். அப்படி டக்குன்னு அவனை பிடிச்சிட்டேன். பிடிச்சி கே அப்படின்னு தூக்கணும் கேமரா, எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. எனக்கு அப்படியே என்னடா அது நம்ம பொருள் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குற எல்லாத்தையும் கேமராவில் எடுத்துட்டேன். கேமரா, மைக்கு வயர்லெஸ் மைக்கு டப்பா எல்லாமேங்க. அதாவது கேமரா பேக்குள்ள வந்து ஒரிஜினல் லைசன்ஸ், ஆதார் கார்டு எல்லாமே இருக்கும், ஏடிஎம் கார்டு எல்லாமே இருக்கும். ஆனால் அவன் இந்த விஷயத்தில் என்ன பண்ணியிருக்கானா, ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டெல்லாம் தூக்கி அந்த பக்கம் டப்பாக்குள்ளேயே போட்டுட்டு, இத்தனையும் நான் வெளியே கூட வைக்கல, இத்தனையும் மேலே டப்பாவில் தான் வச்சுருக்கேன் பொட்டியில். அதை தூக்கி எல்லாத்தையும் போட்டு இதை மட்டும் எடுத்துருக்கான். பேகு கேமரா திங்கிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். அவன் இன்னும் கொஞ்சம் டைம் விட்டுருந்தா எல்லாத்தையும் திட்டிருப்பானுங்க. ஓகே இது நான் பிடிங்கிட்டேன். அவனை பிடிச்சி விடவே இல்லைங்க. அவனை இருக்குமா பிடிச்சிட்டான், அவனை இப்படி கட்டி பிடிச்சிட்டு விடவே இல்லை. அவன்கிட்ட கேமரா வாங்கிட்டு அப்போ கீழே வீசிட்டேன். அப்புறம் கூப்பிட்டேன், ஒரு தலைவர் வந்தார். உடனே அவன் என்ன பண்ணுறான், பாக்கெட்டில் வந்து 2 விஷயம் வச்சிருக்கான். நல்லா நோட் பண்ணிங்க, 2 விஷயம். ஒன்று வந்து ஊக்கு மாதிரி வச்சிருக்கான், மூட்டத்துக்குவாங்களே ஊக்கு, அந்த ஊக்கு வச்சிருக்கிறான். இன்னொன்று 2வது வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சிருக்கான். அது எதுக்குன்னு தெரியல, நம்ம பொட்டியை லாக் பண்ணிட்டே போனால் கூட உடைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப இதுதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் டிரைவருங்க. அதுக்காக வச்சிருக்கான். அப்போ அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து குத்துறதுக்கு வரான். என்ன
உடனே டக்குனு பிடிச்சிட்டாரு. ஏன்னா எனக்கு வந்து அவனை விடக்கூடாது, வேற என்ன பொருள் திருடிருக்கானா, ஓடிட்டானா, ஓடிட்டான் அந்த பொருள் போயிடும் அப்படின்றது ஒரு மனநிலையில வந்து நான் விடக்கூடாதுன்றது எனக்கு கான்ஃபிடண்டா நினைச்சுக்கிட்டேன், பிடிச்சிட்டேன். அவனும் குத்த வர, நானும் பிடிக்கிறேன், இவரு பிடிச்சிட்டாரு. அந்த டைம்ல அவன் குத்தி இருந்தானா என்ன வேணா இருக்கலாம் சப்போஸ். ஆனா இவர் குத்த விடல. இருந்தாலும் என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா, அவன் வந்து திருப்பி எடுத்து குத்தனா வந்தா நான் கையை அவன் திருப்பி குத்த வந்த இடத்துல கையெல்லாம் பிடிச்சிட்டு நல்லா. ஆனா ஆள் எங்களோட முரட்டாளா இருப்பான். அவன் உங்க ஹைட் பண்ணா என்னோட ஹைட் நல்லா இதா இருப்பான், நல்ல குண்டதான். இவர் இப்படி பிடிச்சாக்கல என்ன பண்றா, திருப்பிலேயே அவன் திருப்பி குத்த எடுக்கும் போனா திருப்பில என்னென்னமோ பாக்கி இருந்து விழுகுது, தட தடம் இரும்பு அது இதுன்னு விழுகுது. இவர் இப்படி குத்த போகும்போதுன்னா என்ன பண்ணிட்டேன், நான் அப்படியே கையை பிடிச்சிட்டேன். அவன் பிடிச்சிக்கிட்டு ரோட்டுக்கு தரன்னு இழுத்துக்கு வந்துட்டான். தரன்னு இழுத்துக்கு வரும்போது என்ன ஹோட்டலுக்காரன் வந்து இப்ப வந்து திருட வந்தா ஹோட்டல் எல்லாம் பிடிச்சி அடிப்பாங்க வைப்பாங்க. அப்படில விடு 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 பாகலாத்துமே கொஞ்சம் பைத்தியம் அப்படி அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி லாஸ்ட்ல போய் அவன் என்ன பண்றான் பேசினாக்கலாம் அப்படின்னா எல்லாம் உரியாச்சு. அவன்கிட்ட நம்ம பொருள் எல்லாமே வாங்கியாச்சு, எல்லாம் வந்தியாச்சு. திருப்பி இவரை வச்சுக்கிட்டு போயிட்டு அங்க உட்காந்துருக்கான். அவன் வந்து என்ன சொன்ன பாகலாத்துமே. அப்புறம் போய் இவர் வந்து வண்டியில வந்து என்ன பண்ணாரு, லைசன்ஸ் வந்து எல்லாம் தேடினாப்புல, ஒரிஜினல் லைசன்ஸ் இல்ல, ஏடிஎம் கார்டு இல்ல, எல்லாமே. நான் போய் அவன்கிட்ட திருப்பி ஹோட்டல்ல கேட்கிறேன், என்ன சொல்றேன், அங்கேதான் இருக்கான. ஹோட்டலுக்காரன் எங்க, இவன் திருடுறது இன்னொரு ஒருத்தன். ஹோட்டலுக்காரன் கரெக்டா சொல்றான், அந்த பெட்டியில பாரு இருக்கும், இந்த பெட்டியில பாரு இருக்குன்னா அவன் சொல்றான். ஏன்னா இவங்க எல்லாம் போன்லயே பேசிக்கிருந்தாங்க, அது நமக்கு தெரியல. நம்ம இவங்க என்ன மைண்ட் வாஷ் பண்ணாங்க வேற காட்டுன ஒரு சந்தேகம் தானே உருட்டிக்கிச்சு. போன்லயே பேசிட்டு லைசன்ஸ் சொல்லிப்பான் போல, அதெல்லாம் பெட்டியில வைக்க சொல்லிப்பேன். அதை தவிர கேமரா எல்லாம் தூக்கி போயிட்டான். லாஸ்ட்ல என்னாச்சு, அவன் ஹோட்டலுக்காரனா கேட்டா பைத்தியம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எடுத்து கிளம்பு ஹோட்டலுக்காரன் எவ்வளவுமே அவனை கண்டுக்கிறதெல்லாம் கேட்கல. ரெண்டாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது நீங்க நம்ம தமிழ்நாட்டுல இந்த திருடு, இந்த கற்பழிப்பு, இவ்வளவு விஷயத்த பண்றேன். இந்த நாங்க போனோம் தெரியுமா பாட்னா, பீகாரு. நீங்க தமிழ்நாட்டுல உள்ள கிந்திக்காரனை எவனவன எந்த ஒரு ஆங்கிலங்க பாட்னான்னு சொல்லுவான். பீகார் இந்த ஏரியால உள்ளவங்கன்னா நம்ம ஊர்ல வந்து வேலை பார்க்கறேன், திருட்டு வேலை எல்லாமே பண்றது இங்க உள்ளவங்க. அப்ப வெளியூர்லயே வந்து இந்த திருடுறானா, நான் அவன் ஊருக்குள்ள போகும்போது நம்ம என்ன பண்ணுவான், எப்படி பட்ட பகல்ல இது 8 மணிக்கு நடந்த விஷயம் காலையில கட்ட நடக்குதுங்க. அதாவது அவன் பைத்தியம் இல்லைங்க, நாங்க தான் பைத்தியம் ஆயிட்டோம் பாருங்க கடைசியில. ஏன்னா இவ்வளோத்தையும் சொல்றான், நாங்க பைத்தியம் மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்திருக்கோம் அவன்கிட்ட. இதுதான் நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாகுது. அவன் அசால்ட்டா சொல்றான், அவன் ஒரு பைத்தியம், அங்க இருக்கிறான், அங்க ஒரு வீட்டுல இருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்றான். அவன் கரெக்டா சொல்றான் பாருங்க, அதெல்லாம் அங்கதான் வச்சிருக்கான். நானும் ஃபர்ஸ்ட் 2 மணி தேடுறேன், இல்ல நான் சொல்றேன் பதட்டத்துல. இவர் நன்றாரு, அவன் சொல்றான் நீ மேல செக் பண்றான். உள்ள பார்த்து லைசன்ஸ் சிடி மேலே இருக்குது. அதே மாதிரி அவனுடைய மனநிலை வந்து ஒண்ணு பணம், முதல்ல அவன் திருட வந்து பணம் தான். பணம் இருக்கும், ஏன்னா தமிழ்நாடு வண்டியெல்லாம் போய் லோடு இறக்கிட்டு வருவானுங்க, வாடகை வரும், கையில் எப்படியும் பணம் வச்சிருப்பானுங்க அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுதுங்க. ஃபர்ஸ்ட் பணத்தை திட்ட தான் வந்திருக்கான். உள்ள ஏறி பார்த்தோன்னா நாங்கள் பணத்தை வேற இடத்துல வச்சிருந்தோம், ஓகேங்களா. அதனால அவங்க மேலே கேமரா எடுத்துட்டான். ஓ பரவாயில்ல, பணத்துக்கு போய் இது ஒரு காஸ்ட்லியான பொருள் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு தான் தூக்குனது. இன்னொரு விஷயம் தெரியுமா, அவன் தூக்குனது ஒரு கேமரா தான், இன்னொரு கேமரா வேற இருக்குது, இன்னொரு டேப் வேற நான் புதுசாக வச்சிருக்கிறேன். இந்த டேப்லாம் நான் வந்து இப்படியே அசால்ட்டா, எப்படி இங்க ஒரு உட்காந்து தலைவா நிக்கல, அசால்ட்டா இப்படியே தான் இருந்துச்சு. மித்ததெல்லாம் தான் மேல இருந்துச்சு, இது மட்டும் இப்படி அசால்ட்டா டேப் இப்படி இந்த தலைவாணிக்கல வச்சுட்டு வந்தேன். அவன் அப்படி தலைவாணி தூக்கினா கூட டேப் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் கிட்டத்தட்ட இது மொத்த பொருள் போயிருந்தாலும் ஒரு 1.5 லட்சம் மதிப்பு பொருள், பணம் ஒரு 40,000 கிட்டத்தட்ட அப்படி தூக்கிட்டு போயிருந்தாலும் எங்களுக்கு மனநல இன்னைக்கு எப்படி இருந்திருக்குன்றது எங்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா நான் ஆல்ரெடி எனக்கு நிறைய விஷயத்தை நான் பறி கொடுத்துருக்கேன். அதாவது நான் கண்டெய்னர் வண்டி ஓட்டும் போது இது டீசல் திருட்டு போயிடுச்சு மாண்டியாவில், கர்நாடகாவில். அதுக்கு ஒரு 22,000 சம்பள காசு போச்சு. இப்போ நான் ரீசெண்டாக ஆட்டோ ஓடிட்டு கூட சென்னையில் என்னோட ஃபோனை திருட்டு போயிட்டாங்க, அது ஒரு 40,000 ஃபோன் போச்சு. அது நான் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அது பெருசாக எடுத்துக்கல. திருடனே பிடிச்சி கொடுத்துட்டேன். இதே மாதிரி தான் ஃபோனை திருடனே பிடிச்சி கொடுத்துட்டேன். ஆனால் என் ஃபோன் எனக்கு கிடைக்கல. ஆனால் இந்த வாட்டி எங்களுக்கு நல்ல நேரமோ இல்லை கடவுள் எங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கிறது தான் சொல்லப்போனால் உண்மையான விஷயம். ஏன்னா எங்களுக்கு சரியாக படாத போதே நான் போய் பார்த்துட்டோம், அதனால் அவனை பிடிச்சிட்டோம். சப்போஸ் அவனை பிடிச்சதுக்கப்புறமா அவன் குத்தி இருந்தாலும் எங்களுக்கு எதுவும் ஆயிருக்கும். யாரும் கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா நாங்கள் இங்கே தமிழ்நாடுலேருந்து இவ்வளோ தூரம் வந்து வண்டி ஓட்டுறோம் அப்படின்றப்போ யாருமே நான் அப்பயும் கூப்பிட்றாங்க. பீகார் வண்டியெல்லாம் லாரி போகுது, கூப்பிட்றேன் வாங்கன்னு கூப்பிட்றேன், எவனுமே நிற்க மாட்டான். எவனும் நிக்க மாட்டான் தான். இருந்தாலும் எங்களுடைய சேஃப்டி நாங்கள் பார்த்துட்டோம். இன்னொன்று இருந்தாங்க, சண்டை போட்டுருக்கலாம். நிறைய பேர் இப்போ கேட்பீங்க, நீங்க சண்டை போடாம வந்தீங்க, போலீஸ்ல பிடிச்சி கொடுக்காம வந்தீங்கன்னா அப்படியே என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம வந்து இங்க நம்ம ஊர் ஒரு 3000-4000 கிலோமீட்டர் நம்ம கிளம்பி வந்தா 3 நாள் 4 நாள் போவோம். அப்போ முதல் என்னன்னா, நம்ம இங்க லோக்கல் ஆள் கிடையாது, நம்ம வெளி ஸ்டேட்டு, நமக்கு அவ்வளோ ஹிந்தி கொஞ்சம் தான் தெரியும் வச்சுங்களேன். அவன் அப்படியே உள்டாக்காத நம்ம மேல தப்பு இருக்க மாட்டான், சில விஷயம் மாற்றி பிரச்சனை பண்ணிடுவாங்க. நம்ம அந்த இடத்துல நம்ம சமான கிளம்பணுமா இல்லை நம்மளே ஏதாச்சும் குத்திடுவாங்க, ஏதாச்சும் எல்லாம் ஒன்று சென்ட்டாங்க தெரிஞ்சு போச்சு எப்படி விடக்கூடாது. ஏதாச்சும் பண்ணி நம்ம பொருளெல்லாம் எடுத்து ஏதாச்சும் பண்ணி விடுவாங்க. நாங்கள் என்ன நினைச்சு உடனே வாங்க வண்டி எடுங்க கிளம்புவோம், உடனே கிளம்பியாச்சு. ரெண்டாவது இவ்வளோ தூரம் ஓட்டுறோம்னா, இப்போ வந்து இப்போ நம்ம ஊர்ல ஓட்டணும் வச்சுங்களேன், லோக்கலான பக்கத்தில் ஓட்டணும், ஏதாவது பக்கத்தில் லோக்கல் மச்சான் வாடா பிரச்சனை வாடாதுன்னா 4 பேர் வருவேன்.
இங்கே அப்படி கிடையாது, யாரெல்லாம் வரமாட்டேன், நீங்க ஒத்தால தான் நீங்க ஒரு ஆள்னா பேஸ் பண்ணி வரணும் அந்த பிரச்சனையை, வேற யாரும் பேஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ உள்ளூர்ல ஓட்டுறதுக்கும் லைன்ல ஓட்டுறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இதுல வந்து உள்ளூர்லன்னா வீட்டுக்கு சாயந்தரம் தான், இது மாச கணக்காகும், 4 மாசம் ஆகும், 3 மாசம் ஆகும். வீட்டுக்கு நாங்க ஓட்டுறோம்னா தமிழ்நாடு வரவே எப்போ வருமே தெரியாது, பெங்களூரோட ரிட்டர்ன் திரும்ப. அப்ப இந்த மாதிரி நாங்க லாங்கில் இவ்வளவு தூரம் ஓட்டும் போது நாங்க ஓட்டுறோம்லாம் இங்க நீங்க நினைப்பிய பக்கம்னு இல்லை, இங்க இருந்து 4000 வரை இந்த நம்ம கன்னியாகுமரி தமிழ்நாட்டுல இருந்து நாங்க ஓட்டுறது வந்து மேல வேற நாடு பக்கம் ஓட்டுவோம். ஃபர்ஸ்ட் நேபாள் நாட்டு பக்கம் ஓட்டுவோம், சைனாபால் நாடு பக்கம், பாகிஸ்தான் பார்டர் ஓட்டி ஓட்டுவோம், மேல ஜம்மு காஷ்மீர் அந்த பார்டர் ஓட்டி ஓட்டுவோம், இங்கிட்டு பங்களாதேஷ் நாடு ஓட்டி ஓட்டணும், வேற வேற நாடு ஓட்டிட்டு நாங்க ஓட்டுவோம். ஓட்டுற இந்த நம்ம இந்தியா நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு ஓட்டணும், ரொம்ப லாங் வருவாங்க. எங்க நாங்க ஓட்டுற வண்டி வந்து ரொம்ப லாங் வரும். அப்போ போது வழியில வந்து நிறைய பிரச்சனைகள், இந்த மட்டும் பிரச்சனை மட்டும் இல்ல, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. வீட்டுல சொல்லுவாங்க போனா, நீ என்னப்பா வண்டி ஓட்டுற, ஜாலியா இருக்கு அப்படின்னு. ஒரு பிரச்சனை. இப்ப வர்றான் இங்க இருந்து லோடு ஏற்றி வரும்போது ஆர்டிஓ வழியில 500 ரூபா கொடுக்கலாம், 2000 குடிப்பேன். அவன் பேசணும்னு வருதுன்னா ஃபைல் எடுத்துக்கோ, வண்டிக்கு ஏதாச்சும் அவனா குத்து மதிப்பா ஒரு ஆன்லைன்ல கேஸ போட்டு விட்றேன். அதே மட்டும் இங்க நம்ம எம்பி ஆர்டிஓ வேற போனா கம்பு எடுத்து அடிக்க வருவாங்க, காசு கொடுத்துட்டு அடிக்க விடுவாங்க, ஓரம் கட்டி வண்டியை போட்டுன்னு சொல்லுவாங்க. பல பிரச்சனை. ரவுடி ஆர்டிஓ வந்து ரவுடியை வச்சுன்னா காசு வாங்குவேன். அதே மட்டும் அந்த மட்டும் போர்ல மார்க்கெட்ல இறக்கும் போது என்னமோ நம்ம அகதி மாட்டம் இந்த கிருளு இதெல்லாம் சாத்திக்கிட்டு உள்ள என்னமா அப்படியே உட்காந்துருவேன். பட்ட பகல்ல ஏறி நம்மளோட கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு செல்லு கில்லு எல்லாம் புடுங்கி போயிடுவேன். யாரும் எதுவும் கேட்க மாட்டான். நம்ம ஊரா தான் கேட்பேன். இங்க எல்லாம் எவ்வளவுமே எதுவுமே கேட்க மாட்டேன். நாங்க இப்ப லோடு இருக்கோம், கிருள சாத்தி உட்காந்துருப்போம், வண்டியில ஒரு ஆளுக்கும் போமா வருவான். இவன் நாங்க இறக்குன இடத்துல 3 நாள் நின்னோம், கொசுகடிலையும் அதுலயும் கிடந்து வாடகை காசு கொடுக்கல. இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேங்க, அதாவது இந்த ஊர்ல பெரியவங்க மட்டும் தான் திருட்டு வேலை பண்றாங்கன்னா, சின்ன சின்ன பொடி பசங்க கூட இந்த வேலையை பண்றானுங்க. அன்னைக்கு நாங்க போய் இறக்குன அன்னைக்கு நான் வந்து சரியா தூங்கிட்டேன். 2வது நாள் நைட் வந்து இவரு டயர்ல தூங்கிட்டாரு, நான் வந்து முழிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஏதோ கொஞ்சம் சரியா படாம அது மாதிரி தான் இருந்துச்சு, நான் முடிச்சுட்டே இருந்தேன். சின்ன சின்ன பசங்க, ஒரு 8 வயசு 9 வயசு பசங்க நைட் ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் ஓடி வரானுங்க, எது தூக்கிட்டு வரானுங்க, ஓடுறானுங்க, வரானுங்க, எது திருடுறானுங்க, இது பண்றானுங்க. அப்போ எனக்கு இதுவாயிடுச்சு, ஐயோ இவனுக்கு ஏதோ நம்ம வண்டியில் ஏறிட்டானுங்க, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எனக்கு 10 மணி முழிச்சுட்டே இருக்கிறேன். 3:30 மணி வரைக்கும் முழிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறேன். பாக்குறேன் ஒரு 15 பசங்க இருப்பானுங்க, போறானுங்க வரானுங்க. ஏன் நான் என்ன கேட்கறேன், நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒரு 8 வயசு 9 வயசு பசங்க 1 மணி 2 மணிக்கு வெளியே விடவே மாட்டாங்க. கண்டிப்பா கழுத்து மட்டும் 2 போட்டு உள்ளவாடா என்ன பண்றேன்னு நம்ம அப்பா மாடிப்பாங்க. ஆனா அவங்க ஊர்ல இருக்க பசங்களை வந்து கண்டுக்காம இருக்கிறாங்கன்றது தான் அப்ப எனக்கு ஒரு பெரிய ஒரு மனக்குழம்பமாவே இருக்குது. அப்ப என்ன விஷயம் ஆரம்பிக்குது, சின்ன பிள்ளைல இருந்து அங்கிருந்து அவங்க பெத்தவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. ஸோ என்னன்னா ரொம்ப நம்ம உஷாரா இருக்கணும். நம்ம லைன் ஓட்டுற நண்பர்கள் இந்த வீடியோ ரொம்ப ஷேர் பண்ணி விடுங்க. மெயினான விஷயம் என்னன்னா, எங்க போனாலும் சரிங்க, கூட இருக்க டிரைவர் தூங்கிட்டு இருந்தா கூட லெஃப்ட் சைடு கிரில் இழுத்து விட்டுருங்க. நீங்க டீ கடைக்கு போனீங்கன்னா கூட இன்னும் உங்க கிரில்லையும் இழுத்து லாக் பண்ணிட்டு போங்க. இது நாங்க பண்ண தப்ப நீங்க பண்ணிடாதீங்கன்றதுக்கோசம் இந்த வீடியோ நாங்க மேக் பண்றோம். இதை நீங்க கம்பல்சரி பண்ணுங்க. ஏன்னா நிறைய விஷயம் நடக்குதுங்க. நம்ம வந்து குடும்பத்தை விட்டு ஒரு தடவை வந்து ஓட்டி தான் ஆகணுன்றதுக்கோசம் நம்ம வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக தான் வந்து ஓட்டுறோம். ஆனா இவனுக்கு என்னன்னாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கிறானுங்க. பீகார் ரொம்ப மோசம், பார்த்து ஓட்டுங்க. 2வது நான் என்ன விஷயம் சொல்றேன்னா, இவ்வளவு தூரம் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னா, அங்கே லோடு ஏற்றி அங்கே படாத பாடு போவோம். லோடு ஏற்றும் போது ரொம்ப குடும்பப்படுத்தி போனேன். ஏற்றி அங்கேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ற வண்டி 52 மணி நேரம் 55 மணி நேரம் டைம் கொடுப்பேன். அந்த டயத்துக்குள்ள இங்கே வண்டி வரணும், இல்லையா வாடகை கொடுக்க மாட்டேன். வாடகையில காசை கட்டினேன். நாங்கள் அந்த 52 மணி நேரம் டைம் எடுக்க என்ன பண்ணுவோம், வண்டி அங்கே ஸ்டார்ட் பண்ற வண்டி எங்கேயுமே நிற்காது. ரன்னிங்லேயே அவர் வண்டி ஓட்டுனா நான் ரன்னிங்லேயே சமைப்பேன் வைப்போம், எங்கேயுமே வண்டி நிற்காது. மாற்றி ரன்னிங்லேயே ஓட்டுவோம். கொண்டாந்து வண்டியை சேர்த்து அதுவும் எப்படி நார்மலா ஓட்டு விரட்டினே ஓட்டுவோம். நல்லா அந்த டைமிங் போலப்போ நல்ல ஸ்பீடா தான் வரும். இதுல ஒருத்தர் சொல்லுவாங்க, நிறைய பேர், நீங்க ஏங்க டைமிங் லோட்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஏங்க நீங்க ஒரு நார்மல் லோடு ஓட்டுனீங்கன்னா, ஒரு மார்க்கெட் கம்பெனி லோடு ஏற்றுனீங்கன்னா ஏற்றி ஒரு 3 நாள் 4 நாள் வரைக்கும் நீங்க ரன்னிங்ல வருவீங்க. ஓகேங்களா? அது வந்து நீங்க மெரிச்சுலாம் ஓட்ட முடியாது. ஓனர் கேட்பாங்க, மைலேஜ் கேட்பாங்க, கம்பல்சரி பொறுமையாக தான் ஓட்டி ஆகணும். இதே டைமிங் லோடுனா அப்படி இல்லை, ஓனரே வந்து ஸ்பீடாக போங்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா டைமிங் லோடு போய் தான் ஆகணும். 2 நாளைக்கு லோடு ஏற்றது ஒரே நாள் ஏற்றிடுவோம். 2 நாளில் வண்டி இங்கே மார்க்கெட்டுக்கு வந்துடும். இறக்கிட்டானா உடனே வாடகை கொடுத்துருவோம். 3வது நாள் வண்டி வெளியே வந்துடும். 4வது நாள் லோடு ஏற்றி நாங்கள் கீழே வந்துடும். ஒரு 6-8 நாளுக்குள்ள டர்ன் ஆகிடும். அதிகபட்சம் ஒரு 10 நாள் டர்ன் ஆகிடும். ஆல் டைம் வந்தால் கூட வண்டி. அந்த ஒரு காரணத்துக்காக தாங்க டைமிங் லோடு ஓட்டுறது. எங்களுக்கும் டைமிங் லோடு ஓட்டணும்னு ஆசைலாம் கிடையாது. வேற வழி இல்லை, எங்களுக்கு டக்கு டர்ன் ஆகும், சம்பள காசு படிக்க சேர்த்து வருன்றதுக்கோசம் தான் நாங்கள் ஓட்டுறதுங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, நம்ம டிரைவர் நண்பர்கள் ரொம்ப சேஃபா இருங்க. ஏன்னா எனக்கு இதெல்லாம் தெரியும்டா, நீங்க தான் வந்து ஒரு அசால்ட்டுத்தனமா இருந்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு அதாவது நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால சொல்ல வேண்டியது எங்கள் கடமை. இதை கேட்கறதும் கேட்காது உங்களுடையது. நாங்கள் கஷ்டப்பட்டதை வந்து நீங்கள் நம்ம டிரைவர்ல இருக்கவங்க வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறோம். இதை வந்து நாங்கள் தப்பாக எதனா சொல்லியிருந்தேன், நான் உடம்பணிச்சிருங்க. மற்றபடி ரொம்ப அவேர்னஸாக இருங்க, ரொம்ப வந்து உஷாராக இருங்க. இந்த மாதிரி அசால்ட்டாக இருந்துடாதீங்க. நாங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் சூட்டிப்பாக இருந்தனால தான் எங்களால் அந்த தப்பிச்சு வர முடிஞ்சுது.
இதே சிங்கிளா ஓட்ட டிரைவரும் நிறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்ற சிங்கிளா ஓட்ட டிரைவருங்கலாம் வந்து கிரில்ல இழுத்து விட்டே போங்க. லெஃப்ட் சைடு கிரில் எப்பயுமே லாக்ல தான் இருக்கும். இருந்தாலும் எப்பயுமே லாக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயுமே ஒரு அசால்ட்டா இருந்துடாதீங்க. நம்ம கிட்ட பயங்கரமா பேச்சை கொடுத்து திருட பாக்குறானுங்க. பட் இருந்தாலும் சண்டை போடாம வந்து நல்லது தாங்க. ஓகே, வளவளன்னு பேச விரும்பலங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட டீசல் திருட்டு போன வீடியோ நான் போட்டிருக்கேன். வேணா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோவை நாங்கள் இதோட மென் பண்ணிக்கிறோம். நாங்கள் இருக்கிறதுல நாங்கள் ரொம்ப சேஃபாக பத்திரமா இப்போ இருக்கிறோம். நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் இருக்கிறதுல சேஃபாக பத்திரமா இருங்க. எங்கே போனாலும் பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் லைக் பண்ணா கூட பரவாயில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டிரைவர் நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் போடுறது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். இதோட அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய், டாடா, பாய் பாய். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.